டிஜிட்டல் இந்தியாவின் ஒரு பகுதியாக பண பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் ஆன்லைனிலேயே நடைபெறுகிறது. சிறிய கடைகள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை எங்கு பார்த்தாலும் QR கோடுகள் மூலம் பணம் பெறுவது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. இந்த QR கோடு மூலம் பணம் செலுத்திவிட்டதாக போலி பேடிஎம் ஆப் மூலம் ஒருவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். மோசடியில் ஈடுபட்ட தனியார் வங்கி ஊழியர் சிக்கியது எப்படி? கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் 8 பேர் சில தினங்களுக்கு முன் சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் புழுதிவாக்கத்திலிருந்து நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சிலையில் உள்ள தனியார் வங்கிக்கு தினமும் ஒரு நபர் கால் டாக்ஸி புக் செய்து வந்ததாகவும், அவர் சொன்ன இடத்தை தவிர்த்து 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் முன்னரே இறங்கி வந்ததாக கூறியுள்ளார். இறங்கும்போது அந்த நபர் QR கோடை ஸ்கேன் செய்து பேடிஎம் ஆப் மூலம் பணம் செலுத்திவிட்டதாக கூறியுள்ளார். ஆனால் தங்களுக்கு குறுஞ்செய்தி எதுவும் வரவில்லை என ஓட்டுநர்கள் கூறிய போது பணம் செலுத்தியதற்கான டிரான்சாக்ஷன் கோடுடன் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டியுள்ளார். இதனால் சிறிது நேரத்தில் கிரெடிட் ஆகிவிடும் என நம்பி ஓட்டுநர்கள் சென்றுள்ளனர். ஆனால் கடைசி வரை பணம் வராததால் ஏமாற்றமடைந்துள்ளனர். அந்த நபரின் போன் எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டால் பணம் செலுத்திவிட்டதாகவும், இதற்கு மேல் போன் செய்தால் கார் ஓட்ட கால் இருக்காது என மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஓட்டுநர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்ட போது இதே நபரால் பலர் பாதிக்கப்பட்டதால் ஒன்று சேர்ந்து புகார் அளித்துள்ளனர். மேலும் அந்த நபர் பணியாற்றும் தனியார் வங்கியிலும் ஓட்டுநர்கள் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் மோசடியில் ஈடுபட்டது திருத்தணியை சேர்ந்த 23 வயது ரியாஸ் ரஃபீக் என்பதும் சமூக சேவை பாடம் படித்த பட்டதாரி இளைஞர் என்பதும் தெரியவந்தது. அவரை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பேடிஎம் ஆப் போல் போலி பேடிஎம் செயலியை டவுன்லோட் செய்து கால் டாக்ஸி நிறுவன ஓட்டுநர்களை ஏமாற்றியது தெரியவந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இந்த மோசடி வேலையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பெரிய நிறுவனங்களில் பொருட்கள் வாங்கிவிட்டு போலி பேடிஎம் செயலியை பயன்படுத்தி பணம் செலுத்துவது போல் ஏமாற்றினால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் சாலையோர உணவகம், காலணியகம், கால் டாக்ஸி, மளிகை கடை என சிறிய நிறுவனங்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக கூறியுள்ளார். இதனை அடுத்து ரியாஸ் ரஃபீக்கை போலீசார் கைது செய்தனர். கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் வங்கியில் வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரியாக பணியில் சேர்ந்ததாகவும், இதற்கு முன் அம்பத்தூரில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. அங்கு பணியாற்றும் போது இதேபோல் வேறு ஏதாவது மோசடியில் ஈடுபட்டுள்ளாரா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி செயலி மூலம் பணம் செலுத்தியதாக நூதன மோசடியை அரங்கேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.